பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். நாம் முன்னேறும் அளவிற்கு இறைவனின் மகிமையில் நாட்டம் குறைந்து விடுகிறது. சாதகன் முதலில் 10 கைகள் உடைய தேவியின் தரிசனம் பெறுகிறான். 10 கைகளிலும் 10 விதமான ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த வடிவத்தில் மகிமை அதிகமாக தென்படுகிறது. பிறகு 2 கைகளை கொண்ட உருவத்தை காண்கிறான். பிறகு பாலகோபாலனின் காட்சி. இதில் மகிமையின் எந்த அடையாளமும் இல்லை, வெறும் பிஞ்சு குழந்தையின் வடிவம். இதற்கு பிறகும் காட்சி உண்டு, அது ஜோதி தரிசனம். இறையனுபூதி பெற்றுவிட்டால், சமாதி நிலை வாய்த்துவிட்டால் ஞான ஆராய்ச்சிகள் மறைந்து விடுகின்றன. எவ்வளவு காலத்திற்குத்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது? பன்மை உணர்வு இருக்கின்ற வரைக்கும். உலகம், நான், நீ, மக்கள், உயிர்கள் என்ற உணர்வுகள் இருக்கின்ற வரைக்கும் தான். சரியான ஒருமை உணர்வு ஏற்பட்டதும் எல்லாம் அகன்று விடுகின்றன. விருந்து வேளையில் கவனித்திருக்கிறாயா? முதலில் ஒரே பேச்சு, ஆரவாரம். வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பித்ததும் ஓசை குறைந்து கொண்டே வரும். கடைசியாக தயிர் சோறும் இனிப்பும் பரிமாறியதும் சுப் சுப் என்ற ஓசை மட்டுமே கேட்கிறது. வேறு பேச்சுவார்த்தை கிடையாது. பிறகு உறக்கம், அதாவது சமாதி. அப்போது எந்த ஓசையும் இல்லை. பலர் பிரம்மஞானத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களின் மனமோ வீடு வாசல், பணம், காசு, பெயர், புகழ், புலனின்பம் என்ற தாழ்ந்த விஷயங்களிலேயே உழல்கிறது. மானுமண்டின் அடியில் நின்று கொண்டிருக்கும் வரை வண்டி, குதிரை, வெள்ளைக்காரன், வெள்ளைக்காரி எல்லாம் தெரிகிறது. உச்சியில் சென்று நின்றாலோ ஆகாயமும் சமுத்திரமும் பறந்து கிடப்பதை காணலாம். அப்போது வீடு, வண்டி, குதிரை, மனிதர்கள் எதிலும் மனம் செல்வதில்லை. எல்லாம் எறும்பு போல் தென்படுகின்றன.